ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இந்த மேஜிக். இந்த வீடியோவில் வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் vlog வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து தீபாவளிக்கு பிஃபோர் டே. அன்றைக்கி வந்து நான் நிறையா வேலை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சிம்பிளாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் ப்ரெட் இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து பட்டர் ஜாம் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் எங்களுக்கு வந்து கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் அமுலில் வந்து பட்டர் வருது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ப்ரிஃபர் பண்ணேன். தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்வீட் செய்வோம் இல்லையா? ஸோ நான் வந்து 2 ஸ்வீட் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து இனிப்பு பணியாரம், இன்னொன்று தேங்காய் பர்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பிஃபோர் டே தான் பண்ண முடிஞ்சது என்னால். அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை பண்ணிடலாம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட்டரும் ஜாம் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டும் வந்து கொடுத்தா பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அது ரெண்டையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து கார்லிக் ப்ரெட் போடும்போது அது இப்படியே வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பேனில் வந்து குக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த இதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். ஆக்சுவலி மினி பீஸா சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். எப்போயாவது நமக்கு ஒர்க் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டீயும் இதுவும் மட்டும் சாப்பிட்டா கூட போதும், கொஞ்சம் நல்லா தாங்கும். இது வந்து எங்களுக்கு ப்ரெட் வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு வந்து இந்த பட்டரோட இது ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அதிலே வந்து அது குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த பேன் வந்து பட்டர்ஃப்ளைல வந்து பிராண்டில் வாங்கினேன். எக்கெல்லாம் வந்து டக்குன்னு போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்ஸ்டிக் வேறு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. யூடியூப் வீடியோக்காக நான் வந்து ப்ரெட் வடாவும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதையும் நான் இன்றைக்கி தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு டைம் வந்து கிடைக்கல. ஸோ டைம் கிடைக்கும் போது அதை செஞ்சு வச்சா தான் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அதனால இன்றைக்கி இந்த வேலையும் சேர்ந்துடுச்சு. இது ப்ரெட் வடாவும் ரொம்ப வந்து சூப்பராக வந்தது. நான் அதோட ஃபுல் வீடியோவுமே வந்து என்னோடய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுவும் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க்கும் வந்து நான் தரேன் உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரெட்டு பட்டர் ஜாம் ப்ளஸ் வடை, இது ரெண்டும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். நல்லா ரெய்னியாகவும் இருந்தது தீபாவளிக்கு பிஃபோர் டே. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்ருந்தோன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு இதுதான் டைமுங்கிறதுனால நாங்கள் வந்து மார்னிங் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ தேங்காய் பர்பிக்கு 2 தேங்காய் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் இல்லாமல் நானே வந்து பண்ணேன். அதனால் கொஞ்சம் அந்த கேமரா பொசிஷன் அது இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒர்க் இருந்தது. எப்போயுமே வீடியோ எடுக்கும்போது அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒர்க் இருந்தது, சரி ஓகே நம்மளே செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை தான் இது. ஸோ நம்ம தேங்காய் பர்பி வந்து செய்யும்போது இந்த மாதிரி தேங்காய் திருவுறோம் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து திருவணும். ஏன்னா ரொம்ப வந்து வரட்டுன்னு நம்ம திருவிட்டோம்னா அது ரொம்ப இந்த பூவாக அது வராமல் ரொம்ப வந்து ஹார்டாக வரும். ஸோ தேங்காய் பர்பியில் அது வந்து நல்லா இருக்காது. தேங்காய் பூ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மெதுவாக அதை வந்து நீங்கள் திருவுங்க. தேங்காய் திருவும் போதும் சுற்றி திருவணும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். ஸோ சுற்றி திருவும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஓரமாக வந்து அதோட நம்ம கை பிடிச்சி சுற்றி திருவும்போது அதோட நாரெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நான் 4 தேங்காவுமே வந்து நல்லா திருவி எடுத்துக்க போகிறேன். இப்போ 4 தேங்காவுமே நல்லா திருவி எடுத்தாச்சு.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஓட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம்லாம் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அருகாமனையிலே திருவினோன்னா அந்த ப்ரௌனோட சேர்ந்து வந்துடும். நமக்கு தேங்காய் பர்பி வந்து கலர் வந்து வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் மைல்டாக அதை வந்து சுற்றி சுற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் தேங்காய் வரும். இதை அப்படியே த்ரோ பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து நான் 4 மூடிக்கே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது பாதி தேங்காய் அளவுக்கு தேங்காய் இருக்க அளவுக்கு இருந்தது. நான் உங்களுக்கு அது வந்து எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ இதில் வந்து ப்ரௌன் வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த துவட்டல் ஏதாவது நம்ம செய்வோம் இல்லையா, அதுக்கு வந்து இதை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மூடியிலையுமே வந்து கிடைக்கும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுற ஸ்பூன் வந்து நல்லா திக்கான ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம ஃபோர்ஸாக அதை பண்ணும்போது ஸ்பூன் வந்து வளைஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு தேங்காய் பூ கிடைக்குது பாருங்கள். நீங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தேங்காய் பர்பியோ இல்லை பாயாசத்துக்கு எதுக்காவது தேங்காய் பால் எடுக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ப்ரௌனை வந்து ரொம்ப திருவாதீங்க. அது கலர் வந்து இதாயிடும். ஸ்பூனும் அதே மாதிரி திக் ஸ்பூனாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் துருவி முடிச்சிட்டேன். இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு சுகர் எவ்வளவு நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு இதுதான் கப் அளவு எடுக்கிறேன். ஸோ இதுக்கு எவ்வளோ கப் வருதுன்னு பார்த்துக்கலாம். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு சண்டே வந்து தேங்காய் பூவெல்லாம் திருவி வச்சுக்குவேன். ஏன்னா ஒரு துவட்டலுக்கோ எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த டைமில் உட்காந்து நம்ம திருவிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து வீக்கெண்ட் ப்ராசஸாக நான் எப்போயுமே ஒரு பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி இதுவும் வந்து நான் ரெடி பண்ணிப்பேன். இது வந்து ஒரு 4 கப்ஸ் வரும். நான் வந்து இதில் 3 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பர்பிக்கு எடுத்துகிட்டு 1 கப் வந்து வீக்லி ப்ராசஸ் ஏதாவது நம்ம குக்கிங் பண்ணுவோம் இல்லையா, அப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சட்னிக்கோ இல்லை குருமா செய்யும்போது அந்த மாதிரி டைமுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 1 கப் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். அதை நீங்கள் எடுத்து வைக்கும்போது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வைங்க. ஃப்ரீசரில் வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பென்டோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு மை பென்டோன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏர்டைட் கண்டெய்னர். ஸோ பேட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸ்க்கெல்லாம் நான் அதுதான் வந்து வைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. மைக்ரோவேவ் சேஃப் கூட. நீங்கள் வந்து அதை ரீஹீட்டும் பண்ணிக்கலாம் அதில். நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த பென்டோ பாக்ஸு. இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கிடைக்கிது. மை பென்டோ. நான் அதில் வந்து ஒரு 3 சைஸ் வாங்கியிருக்கேன். எப்போயாவது டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பூவையும் இதிலே சேர்த்துக்கலாம். அதில் வந்து கலர் ஒன்றும் இது கிடையாது. நம்ம குக் பண்ணும்போது அது வந்து அந்தளவுக்கு தெரியாது நமக்கு. ஸோ அதையும் சேர்த்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 1 வீக்குன்னு கிடையாது, உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் கூட இதை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ட்ரை ஆகாது. பிகாஸ் நம்ம வந்து ஏர்டைட் பண்ணி வைக்கிறனால அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் வேணால் ஜில்லுன்னு இருக்கலாம். பட் நீங்கள் மார்னிங் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 or 2 hour கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்பியும் அந்த ஃப்ரெஷ்ஷாக பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நான் அதை வந்து கையோட ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். இன்னொன்று உள்ளே இருக்குது பாருங்கள், அது வந்து இன்னொரு பென்டோ பாக்ஸ் தான். அது பேட்டர் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து தேங்காய் பர்பி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த அளவுக்கு தேங்காய் பூ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சுகர் நம்ம எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா தித்திப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். பட் எப்போயோ ஒரு தடவை சாப்பிட்றோம், கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவே நல்லா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாராளமாக 3 கப்பே நான் வந்து இந்த தடவை போட்டேன். எப்போயுமே தேங்காய் பர்பி செய்யும்போது பாலெல்லாம் ஊற்றி கொஞ்சம்லாம் தேங்காவை வறுத்துட்டு அந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். தேங்காய் பர்பி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது அடுப்பில் அப்படியே வச்சிட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
லேசாக ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கிளறி விட்டால் கூட போதும். அது வந்து நல்லா ஒரு பொங்கி வரும். பொங்கி வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வடிகட்டிக்கணும். பிகாஸ் சுகரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி டஸ்ட்டு அது மாதிரி மேலே வரும். அதனால அது பொங்கி வந்தோடனே ஒரு தடவை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ரேஷன் சுகர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் டஸ்ட் இருக்கும். கொஞ்சம் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லமாக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நல்லது. ஸோ நல்லா பொங்கி வந்துருச்சு. இன்னொரு டிப் சொல்லணுன்னா, பால் கூட கொஞ்சோண்டு ஊற்றுவாங்க. பால் ஊற்றுனீங்கன்னா கூட சுகரில் இருக்க அந்த கசடு எல்லாமே வந்து மேலே நுர கூடி வரும்போது மேலேயே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பால்லாம் ஊற்றலை. நான் அப்படியே ஜஸ்ட் அது பொங்கின உடனே வடிகட்டிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும் லேசாக. அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் வந்து அந்த ஈரப்பதமே இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அது. அந்த மாதிரி வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதாவது கொல கொலன்னு அந்த தேங்காய் வந்து தேங்காய் பர்ஃபி வந்து கொஞ்சம் அந்த வில்லையாக வர்ற அளவுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம திருவி வச்சுருக்க எல்லா தேங்காயும் அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஒட்னாப்பில் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். ப்ளஸ் அந்த தேங்காயோட மனம் வந்து நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை இறக்கிடலாம். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அப்புறம் தேங்காய் பர்ஃபி வந்து கலர் மாறிடும். இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் அந்த சுகர் சிரப் வந்து ஊற்றிக்கிறோம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து சூடாக தான் இருக்கும். லேசாக அது ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த தேங்காய் பூவையும் போட்டுருங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது குக் பண்ண வேண்டியதுதான். அது நல்லா திக்காக திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அந்த எந்த இதில் வைக்கணுமோ அந்த பேனில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதில் வந்து பபிள்ஸ் வருது. ஸோ இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அது வந்து ஒரு நல்லா கொஞ்சம் திக்காக திரண்டு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். மீன்வைல் வந்து நம்ம எந்த பேனில் வந்து தேங்காவை ஊற்றி வெளில போட போகிறோமோ அதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யில் வந்து க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயிலில் வேணாலும் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலில் கூட பண்ணோன்னா நல்லா ஒரு மணமாக நல்லாயிருக்கும். நான் வந்து நெய்யில் தான் க்ரீஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ லன்ச் டைம் வந்து வந்துடுச்சு. ஈவன் நான் இது வந்து இதை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்க மாதிரி தெரியல. பபிள்ஸு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஈரமாக இருக்குது, அதாவது இன்னும் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இது வந்து கரெக்டான ஸ்டேஜு. பார்க்க இப்போ கொல கொலன்னு தெரியும். உங்களுக்கு ஆறும்போது அது நல்லா இறுகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பேனில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இது சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து வில்ல மாதிரி போடணும். அதுக்கு ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. அந்த நைஃப்லையும் கீ ஆர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ண விடுங்க. கொஞ்சம் அதோட ஹீட் வந்து போனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. இப்போ வந்து நான் தக்காளி சாதம் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ நான் வந்து வெரைட்டி ரைஸ் தான் வந்து லஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தக்காளி இருக்கனால தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்புறம் எப்படியும் தேங்காய் பர்பி எல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம்லாம் சாப்பிடுவோம். இருந்தாலும் லஞ்சுக்கு கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஸோ என்ன வேணுமோ இது 3மே வந்து ஒரே இதில் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஆர்கனைசர். ஆக்சுவலி இதுவே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷோ பண்ணுறேன். நானே வந்து கேமராவும் வச்சுருக்கனால கொஞ்சம் எனக்கே தெரில. ஓகே, எனக்கு டீயும் ப்ரெட்டும் நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ல, அது 2ம் வச்சுருக்கேன். கேர்டு. ஸோ தக்காளி சாதம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு
வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் எல்லாம் எடுக்க வந்தது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப யம்மியாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா தித்திப்பாக நல்லா இருந்தது. வேணா நீங்கள் சுகர் வேணால் குறைச்சிக்கலாம். பட் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சது. எப்பயுமே தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட்டு அந்த ஃபிட்னஸ்ஸு அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. நல்லா ஸ்வீட்டில் பூந்து விளாட்றது. அதாவது நார்மலாக சாப்பிட்றோமோ இல்லையோ ஸ்வீட்ஸ் நல்லா சாப்பிடுவோம் அன்றைக்கி. ஸோ சாப்பிட்டாச்சு. இது வந்து நைட் ஒரு 8 o'clock இருக்கும். நான் வந்து நாளைக்கு பணியாரம் பண்ணோம் தீபாவளி அன்னைக்கு. ஸோ அதுக்காக நைட்டே வந்து பணியாரத்துக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். ஸோ அதே தான் நான் ட்ரை பண்ணேன் இன்றைக்கும். ஸோ தேங்காய் பூ நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் பர்பிக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த தேங்காய் பூ தான் போடுறேன். இது வந்து ஒரு 2 weeks நல்லாயிருக்கும். பட் எனக்கு 1 weekலேயே நான் அதை வந்து எப்படியும் காலி பண்ணிடுவேன். அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு ஏலக்காவும் போட்டுறணும். போட்டுட்டு இதை ஆட்டி உள்ளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். நைட்டு வந்து இட்லியும் தேங்காய் சட்னி கொஞ்சம் பொடி அதை வச்சு சாப்பிட்டோம். இது வந்து தீபாவளிக்கு நாங்கள் இந்த லைட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை போட்டாச்சு. பால்கனி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது கீழே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டே வாங்கின லைட்ஸு. இது வந்து இப்போ நியூவாக வாங்கியிருக்கோம். ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.